Hello friends, welcome back to Twin Bros channel. சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஐயப்பன் டெம்பிள், கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஐயப்பன் டெம்பிள் அப்படின்னே சொல்லணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க அந்த ஐயப்பன் டெம்பிள் எங்கே இருக்குது, என்ன யூனிக்னஸ் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் மீஞ்சூர் டு வண்டலூர் போகிற சென்னை அவுட்டர் ரிங் ரோடில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வரதராஜபுரம் டோல்கேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம போகிற இப்போ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மறைமலை நகரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வண்டலூர் வரைக்கும் இந்த பைபாஸ் எடுத்துட்டோன்னா அங்கேருந்து ஒரு 15 to 20 minutes அப்படின்னு மேப் காட்டுது. நம்ம மேப்பை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது மறைமலை நகர் தாண்டி அந்த இடத்துல வந்து ஒரு ரைட் எடுக்க சொல்லுது. அந்த ரைட் எடுத்துட்டோன்னா ஒரு 1 minute 1.5 minutes வந்து நம்ம அந்த டெம்பிளை வந்து ரீச் ஆகிடலாம். நான் இப்போ அந்த ரைட் எடுத்து உள்ளே போயிட்டுருக்கேன். அங்கே இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அப்படின்னு இல்லை. கோவிலில் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் வேலைங்கள்லாம் போயிட்டுருக்கு. தட் இஸ் வாட் வி வர் ஏபிள் டு see. ஆக்சுவலாக இந்த கோவில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 படி இருக்குது. ஸோ நம்ம அடையார் மடிப்பாக்கம்லலாம் பார்க்குற மாதிரி அந்த 18 படி வந்து இங்கேயும் இருக்குது. விச் மீன்ஸ் டெம்பிள் வந்து ஹைட்டாக தான் கட்டியிருக்காங்க. பட் ரெகுலராக மற்ற கோவிலில் எங்கேயும் பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா வந்து அது இங்கே இருக்கிற ஒரு ஐயப்பனோட ஸ்டாச்சு தான். ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டுருக்கிற அந்த ஸ்டெப்ஸில் இந்த ஏறி போனோம்னா மேலே ஐயப்பனோட ஒரு 32 அடி ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் இதுதான் அந்த ஸ்டாச்சு. ஆக்சுவலாக இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ நிறைய பேர் அங்கே நின்று சாமி முன்னாடி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம அங்கே பார்த்துட்டு வந்து அப்படியே அதே ஸ்டெப் வழியாக நம்ம கீழே இறங்கணும். அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வழியாக மேலே போய் தான் வந்து நம்ம சாமிங்களை வந்து தரிசனம் பண்ண மாதிரி இருந்தது. நம்ம மேலே ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கணபதியோட விக்கிரகம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஐயப்ப சாமியோட அந்த பிரதான விக்கிரகத்துக்கு பின்னாடியே வந்து நம்ம விநாயகர் ஏற்கனவே சொன்னோம். அதே மாதிரி முருகர், அம்மனோட ஸ்டாச்சூஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ நிற்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி ஏறி வந்து சாமியை பார்க்குற மாதிரி தான் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அடையார் இல்லை மடிப்பாக்கத்துலலாம் வந்து படி ஏறிட்டால் கொஞ்சம் தூரம் ஒரு 15-20 ஸ்டெப்ஸ் நடந்ததுக்கப்புறமா வந்து நம்ம போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கரெக்டாக நீங்கள் 18ஆம் படி ஏறிட்டிங்கன்னா நேராக முன்னாடி வந்து சாமி உட்காந்துருக்கிற மாதிரி வந்து இங்கே செஞ்சுருக்காங்க. நாங்கள் ஐயப்ப சாமியை பார்த்துட்டு அப்புறம் மீதி இருக்கிற எல்லா சாமிங்களையும் வந்து வலம் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே திரும்ப கீழே இறங்கிட்டோம். நான் வீடியோட முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இன்னுமே வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கிறது வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அங்கே கேட்கும் போதுமே வந்து அதான் சொன்னாங்க, இன்னும் ஃபுல்லாக நிறைய ஒர்க்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு. அந்த 18ஆம் படியுமே வந்து ஒரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அது இன்னும் ஃபுல்லும் ரெடி ஆகாத மாதிரி இருந்தது. பட் அந்த ஒர்க்காக வந்து வேறு எந்த காடு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. டெம்பிளில் இருக்கிற எல்லா காடஸையுமே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் கிருஷ்ணன் ராதாவோட ஒரு விக்கிரகம் வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கிருஷ்ணர் தனியாக அந்த 5 தலை நாகம் மேலே காக்கிற மாதிரி ஒரு விக்கிரகமே அங்கே இருந்து, பரமேஸ்வரி அம்மன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன், நாகதேவர்கள், அதே மாதிரி 9 நவகிரகங்கள், அப்புறம் சிவனோட சிவலிங்கம் ஒன்று இருந்தது. அதே மாதிரி வந்து சாய்பாபாவோட பிரதிஷ்டையுமே வந்து ஒன்று இருந்தது. நம்ம ஏற மாதிரி தான் 18ஆம் படியோட 2 பக்கமே வந்து பெரிய கடுத்த சாமி, அதெல்லாம் கருப்பண்ண சாமியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நல்ல ஒரு டெம்பிள் அப்படின்னே சொல்லணும். இந்த ரினோவேஷன்லாம் முடிக்கும் போது இனிமேல் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செங்கல்பட்டு வழியாக போகிறீங்க, சென்னை டு செங்கல்பட்டு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு டெம்பிள் அப்படின்னு வந்து இதை நான் சொல்லுவேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். Thank you for watching the video friends. See you all in the next video.